ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ராகி ஃப்ளார் சாக்லேட் கேக். இதை வந்து ஒரு வெயிட் லாஸ் கேக்குன்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. இது செய்ய தேவையான பொருட்கள்: நல்ல வறுத்த ராகி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், வெனிலா பவுடர் இல்லைனா வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன். நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடர்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பாம் சுகர் சிரப்புனா வெள்ளை பாகு வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை லெமன் ஜூஸ் தேவைப்படும், புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நட்ஸு, எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பருப்பு இருந்தால் கூட அதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு 1/8 டீஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து முதல்ல நான் கேப்ப மாவு சேர்த்துக்கிறேன், அதாவது ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுத்த ராகி மாவு. உங்கள்கிட்ட வறுத்த ராகி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வெறுமனையாக எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் உப்பும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நான் கலந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெனிலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கொக்கோ பவுடர்னாலும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்து நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன், அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி வெள்ளை பாகு சேர்க்குறேன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ஹனி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் கடைசியாக புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ராகி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இது கூட சேர்த்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்கும். இப்போ இதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர், அதாவது லுக்வார்ம் வாட்டர், கை பொறுக்கிற லெவலில் இருக்கிற சூடு உள்ள தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 1 கப் தண்ணி சேர்த்து அதை நான் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அது உள்ளே வந்து ஒரு 3 அல்லது 4 டிஷ்யூ பேப்பர்ஸை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுலை அப்படியே வச்சுருங்க. நான் வந்து செராமிக் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் செராமிக் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். நான் இதில் ஹோல் இருந்தனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த ஹோலையும் மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், துணியை வச்சு அந்த மூடியை ஒரு வாட்டி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அப்போனா தண்ணி வந்து வடியாமல் இருக்கும் கேக் மேலே. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான ராகி ஃப்ளார் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.